ஸ்பெயின் வரைக்கும் பரவுது. எல்லா பக்கமும் கிரேக்க பேசப்பட்ட இடம். அந்த கிரேக்க மக்கள்கிட்ட கிரேக்க புரிதல் வச்சு எழுதுறாங்க. அதே தான் டெர்டூலியனும் எழுதுறாரு. ஏன் பைத்தியக்காரங்களாடா நீங்கள் ஃபிலாசபியை கொண்டு வந்து பிடிச்சா மயிருன்ட்டு அறிவிட்ட முன்னாடி பேசிட்டு இருக்காம ஒழுங்காக என்னங்க தெரிஞ்சு பேசுங்க. டேய் ரிச்சர்ட் பொட்டப்பையா, இன்றைக்கி நீ கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் கலகம் உண்டு பண்ணணும் நீ நினச்சிக்கிட்டு நீயும் ஷியாமும் உன் கோஷ்டியெல்லாம் என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னு ஊருக்கே தெரியும். அதாவது திரியேக கொள்கையை ஏற்று இயேசு என் பாவங்களுக்காய் மரித்தார், மீண்டும் உயிர் தெழுந்தார், அவர் மூலமாக தான் ரட்சிப்பு உண்டுன்னு நம்புகிற எல்லாருமே என்னுடைய கிறிஸ்தவ சகோதரனாக, அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே நான் அவனை ஒரு சகோதரனாக தான் பார்க்குறேன். கத்தோலிக்கு எதிராக நான் பேசினேன்னு சொன்னியே, நீ ஏதாவது எனக்கு ஒரு ஆதாரம் எடுத்து போடுறா பைத்தியக்கார பையா. நீ இன்றைக்கி இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான்டா நிற்போம். நாங்கள் ட்ரினிட்டேரியன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நிற்போம். உனக்கு ஏன் எரியுது? கிறிஸ்துவர்களாக கலகத்தை உண்டு பண்ணணும்னு நினைக்கிற ஒன்றை மாதிரி புல்லுருவிகள், அதுவும் ஷியாமு ஒன்றை போல் வாயை திறந்தா பொய் பேசிக்கிட்டு ஃப்ராடுத்தனம் பண்ணிக்கிட்டு பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் எதிர்த்து நாங்கள் ஒன்றா தான் நிற்போம். உனக்கு ஏன் எரியுதுன்னு கேட்குறேன் நான். எங்களுக்குள்ளே 1000 டாக்டரினல் டிஃப்ரென்ஸ் இருக்கும், நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்குவோம். ஆனால் கிறிஸ்தவத்தையே நீ எதிர்க்கிற உன்னை மாதிரி புல்லுருவிகளை நாங்கள் கண்டிப்பாக களை எடுக்கிறதுக்கு நாங்கள் சேர்ந்து தான் நிற்போம். அதாவது மிஷினரிமார்கள் தன்னோட நாட்டிலேருந்து வசதியில் விட்டு அவன் குடும்பத்தை விட்டு இங்கே காட்டுலையும் மேட்டுலையும் மலையிலையும் நனைஞ்சு நோய் வாய்ப்பட்டு ஒரு மார்க்கத்தை கொடுத்துட்டு போயிருக்கான். ஆனால் நீயும் பைத்தியக்காரன் பொட்டவையா, நீயும் ஷியாமும் உன்னோட கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிட்டு இன்றைக்கி கிறிஸ்துவத்துக்கு எதிராக தேவதூஷணம் பண்ணிவிட்டு கிறிஸ்துவத்துக்கு உள்ளாய நீங்கள் கலகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ வந்த மிஷினரிமார்கள்லாம் பைத்தியக்காரனுங்க, நீயும் ஷியாமும் உத்தமனுங்க. வாயை திறந்தாலே உங்களுக்கு உண்மையே வரலையாடா. நீங்கள் என்னடா கிறிஸ்துவ குறித்து பேச போகிறீங்க? முந்தா நாள் ஷியாமு கீழே அவன் கல்லைடியில் இருக்காங்கிறது ஊருக்கே தெரியும். அது அவனோட கல்லைடின்னு தான் தெரியும். அந்த ஐடியிலேருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு மேலே பேசுகிறப்போ எப்படா அவனுக்கு தெரியும்னு கேட்டால், இல்லை எனக்கு அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு வாயை திறந்தோடனே பொய் தான் வருது. உங்கள் வாயில் உண்மையே வர மாட்டேங்குது. நீங்களாம் என்னடா கிறிஸ்துவ குறித்து பேச போகிறீங்க? இல்லை மற்றவங்களுக்கு தெரியாததும் உனக்கு தெரிஞ்சிருச்சா? பைத்தியக்காரன் மெண்டல் பசங்களா. திருத்துவம்